ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் இப்போ மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இது இட்லி அரிசி, இது கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு என்று காலியாக போயிட்டு அதனால் வெள்ளை எள்ளு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆலிவ் விதை, 2 பூண்டு, உரைப்புக்கு ஏற்ற மிளகாய் வத்தல், நிறைய கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஆக்சுவலி காப்பர் பாட்டம் சட்டி, டக்குன்னு வதக்கிடலாம். நான் ஆக்சுவலி உளுந்து நிறைய எடுக்கணும். நான் இன்றைக்கி ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அல்லது 1.5 டம்ளர் கருப்பு உளுந்து, 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து இந்த மெத்தடில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து தான் நான் பொடிக்கெல்லாம் போடுவேன். ஏன்னா கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. பிள்ளைங்க சாப்பிடும்போது அந்த சத்து போகும். எங்கள் வீட்டிலலாம் சின்ன பிள்ளைங்களாம் எங்கள் பாட்டியெல்லாம் தோசைக்கு கூட கருப்பு உளுந்து தான் போட்டு அரைப்பாங்க. இப்போ நமக்கு டைம் இல்லை அந்த தோல்லாம் எடுக்க. அந்த தோலைலாம் களைஞ்சி நாங்கள் ஒரு கழனி எண்ணெயில் போட்டு வச்சுருவோம். மாடு வளர்க்குறவங்க அப்புறம்னா எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ யாருக்கும் டைமே இல்லை. இது ஆக்சுவலி காப்பர் பாட்டம்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும். வறுத்துடலாம். வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னென்ன ரேஷியோவில் பொடிக்கு எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 2 சேனல் வச்சுருக்கேன். ஒன்று ஆரோக்கியா 930, இன்னொன்று 36372. 2 சேனலுக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இது மிளகாய் பொடி. எங்கள் வீட்டில் சட்னி இருந்தாலும் மிளகாய் பொடி இல்லைன்னா நான் பிள்ளைங்களுக்கு இறங்காது. இப்போது உளுந்து நல்லா இதாகிட்டு வறுத்துட்டேன். அதை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டு கேஸை சிம் பண்ணிவிட்டு லைட்டாக கடலைப்பருப்பு, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கடலைப்பருப்போட உளுந்தம்பருப்போட கடலைப்பருப்பு கம்மியாக தான் இருக்குது. இதுதான் ஈக்குவல். இது டம்ளர் பார்க்க தான் பெருசாக இருந்துச்சு. அந்த நல்லா வறுக்கும் போதே அந்த ரா ஸ்மெல் போய் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் நமக்கு. நான் இவ்வளோ பொருள்லாம் சேர்ப்பேன். நீங்கள் வேறு ஏதாவது கூட ஒரு பொருள் சேர்ப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிலர் கொஞ்சோண்டு துவரம் பருப்பும் சேர்க்காங்க. எங்கள் வீட்டிலனா நாங்கள் துவரம் பருப்பு சேர்க்க மாட்டோம். அரிசி சேர்ப்போம். மிளகாய் வத்தல் காரத்துக்கு ஏற்றால. ஆனால் நிறைய கைப்பிடி கருவேப்பிலை போட்டுருவேன். ஏன்னா பசங்க கருவேப்பிலைலாம் சாப்பாடுலலாம் போட்டால் எடுத்து போட்டுருவாங்க. இது அவங்களுக்கு தெரியாது.
திருசும் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிரைண்ட் பண்ணிடுவேன். திருச்சு நல்லா நமக்கு தேவையானதை மட்டும் நல்லா வறுத்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நமத்து போகாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே திரிச்சு வச்சுக்கலாம். நம்ம நிறைய திரிச்சு வச்சிட்டோம்னு வைங்களேன், நமத்து போயிடும் நல்லா இருக்காது. கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்ல கோல்டன் எல்லோ கலருக்கு வந்துச்சு. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். நல்லா வறுத்தாதான் பொடி வந்து நல்லா திரியும், பச்சை வாழை அடிக்காது, சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு சரியாக வறுக்காமல் போயிட்டோம்னு வைங்களேன், ஃபுல்லுமே அந்த இதே வந்து இதாயிரும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்ல அந்த அரோமா வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ ஓகே தான், கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் எல்லோவாகிட்டு இப்போ இதை வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படி அரிசி இட்லி அரிசி இருக்குது. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் போடுவாங்க இட்லி அரிசி. இது அப்படி ஒன்று ரெண்டாக பொரியா மாதிரி ஆயிடும் நல்லா வறுத்தா. அப்படி கொஞ்சம் தெரியும் போதே வறுக்கும் போதே சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகா வத்தல் பூண்டு அது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்தலாம். அது அப்படி ஒன்று ரெண்டாக வறுக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடலாம், இது எல்லாத்தையுமே ஒன்றா போடலாம். எள்ளு நல்லா படன்னு வெடிக்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ரொம்ப நல்லது. ஆலிவ் விதை வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லதுதான். இது வந்து டக்குன்னு வறுத்துறோம். அதனால் நல்லா சிம் பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போ காலைல அப்படின்னா ஸ்கூலுக்கு போனால் கிளப்பணும்னா நல்லா பொரியுதான், டக்குன்னு எள்ளு வெடிக்குது, அந்த சவுண்ட் நல்லா கேட்கா. அவ்வளோதான், இது ரெடி ஆகிட்டு இப்போ இதை அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அப்படியே எடுத்து கருவேப்பிலையை லைட்டாக நல்லா க்ளீன் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. லைட்டாக வதக்கினா போதும்.
கருவேப்பிலையுமே விளக்கும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நமக்கு செமையாக இருக்குது. தனியாகவே கருவேப்பிலை பொடி கூட திரிக்கலாம். திரிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து டக்குட்டு சம்மர் கேஸ்லாம் கிடைக்க மாட்டேங்கா. கருவேப்பிலை பொடி வச்சுட்டா நல்லா சூடாக சாதம் மட்டும் வச்சுட்டு எலக்ட்ரிக் குக்கரில் கூட வச்சுட்டு நம்ம அந்த கருவேப்பிலை பொடியும் நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. பிள்ளைங்களுக்கும் ஒரு வெரைட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்யணுன்றத அடுத்த ரெசிபியில் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கருவேப்பிலையும் வந்து நல்ல இதாகிட்டு நல்ல வறுப்பிட்டுட்டு ஏலக்காய் கலரே மாற ஆரம்பிச்சிட்டு இப்படி நல்ல இதானால் தான் நமக்கு வந்து மிக்சியில் போடும்போது நல்ல திரிக்க வசதியாக இருக்கும். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் டைம் நமக்கு டேஸ்ட் வரணும், நம்ம நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொடிக்கு தான் இது எல்லாமே ரெடி ஆகிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு திரிக்கணும், அவ்வளோதான். தேவையான அளவு இதுக்கு முக்கியமான எல்லாம் திரிச்சு வச்சிட்டோம். உப்பு ரொம்ப தேவை, உப்பு இல்லா பண்ணோம் குப்பையில் நம்ம அளவுக்கு உப்பும் போடணும். உப்பு போட நான் வந்து திரிக்கும் போது உப்பு போடுவேன். பெருங்காயம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் போடுவேன். நான் வந்து இன்றைக்கி பொடி தான் போட போகிறேன், பெருங்காயம் பொடியும் போட்டு திரிக்க போகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாப்பொடியோட ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேப்பி நைஸ் டே. பாய்.